ஓகேவா? சரி பாருங்க, இன்னொரு தடவை தேசிய மகளிர் உரிமை ஆணையம். ஓகேவா? தேசிய மகளிர் உரிமை ஆணையம் சட்டம் பாத்தீங்கன்னா 1990 சட்டம். சரிங்களா? சட்டம் 1990. எந்த வருஷம் ஆணையத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா 1992ல உருவாக்குறாங்க. ஜூலை 31ஆம் தேதி உருவாக்குறாங்க. இதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா 1+5. சரிங்களா? ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவனுடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக 3 ஆண்டுகள். ஆனா மத்திய அரசுனால எவ்வளவு நாளும் அவங்க நீட்டிக்கணும். 10 வருஷம் இருக்குன்னா கூட அவங்க இருந்துக்கலாம். சரிங்களா? தலைவராக இருந்துக்கலாம். இதன் முதல் தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி பட்நாயக் அவர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைவர் அவங்க தான், ஜெயந்தி பட்நாயக். இந்த 92ல அவங்க தான் இருக்காங்க. இது ஒரு அந்த உறுப்பினரை யார் நியமிக்கிறா, குடியரசுத் தலைவரா இல்ல ஆளுநரா அப்படிங்கும் போது மத்திய அரசு தான் அவங்க அந்த 5 உறுப்பினர்களையும் நியமிக்கிறாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் விருப்பமோ இல்ல கவர்னர் விருப்பமோ யார் விருப்பமும் கிடையாது. மத்திய அரசு தான் அந்த 6 உறுப்பினர்களுமே நியமிக்கிறாங்க. இந்த 5 உறுப்பினர்களை கண்டிப்பா ஒரு உறுப்பினர் யாரை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னா பட்டியலினத்தவங்களை சேர்ந்தவங்களா இருக்கணும், இல்லது பழங்குடியினர் இருந்தவங்க, SC ST. சரிங்களா? SC ST யாராச்சும் அந்த 5 உறுப்பினர்ல ஒருத்தர் SC STயா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? இவங்க ஒரு மாத இதழை வெளியிடுறாங்க. சரிங்களா? ராஷ்டிரிய மகிழா அப்படிங்கிற ஒரு மாத இதழை வெளியிடுறாங்க. என்னென்ன லாங்குவேஜ்ல வெளியிடுறாங்க அப்படின்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறா? தேசிய பெண்கள் ஆணையம். ஓகேவா? தேசிய பெண்கள் ஆணையம் எல்லா மாநிலத்திலுமே இது வருது. ஓகேவா? ஹிந்திலையும் சரி, நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ்லயும் வருது. ராஷ்டிரிய மகிழா இது ஒரு மாத இதழ். ஓகேவா? பெண்களுக்கான தனியா ஒரு மாத இதழ் வெளியிடுறாங்க. ஓகேவா? சரியா?